பாஜக எம்பிக்கள் 44 பேர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்தவர்கள் என்று கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட கனிமொழி, மத்திய பாஜக அரசு எந்த நிதியையும் கொடுக்காமல் வரியை மட்டும் வாங்கிக் கொள்வதாக தெரிவித்தார். தமிழகத்துக்கு நிதியும் கொடுப்பதில்லை, நிவாரணமும் கொடுப்பதில்லை என்று விமர்சித்தார். பிரதமர் மோடி மகளிர் தினத்தில் கேஸ் சிலிண்டர் விலையை குறைத்து பெண்கள் சமையல் செய்ய மட்டுமே என்பதை மறைமுகமாக தெரிவித்துள்ளதாக கனிமொழி கண்டனம் தெரிவித்தார். பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு மரியாதையும் கிடையாது என்று கூறிய அவர், பாஜக எம்பிக்கள் 44 பேர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்தவர்கள் என்று தெரிவித்தார். இந்த பிஜேபி ஆட்சியில என்னைக்குமே பெண்களுக்கு மரியாதை கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பும் கிடையாது. ஒரு நிவாரணம் ₹1 கொடுக்கறது கூட மனசு வராது. இதுதான் பிஜேபி ஆட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 44 எம்பிக்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய பிஜேபி எம்பிக்கள் 44 பேர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், இதையெல்லாம் செய்தவர்கள். அவங்க மேல வழக்கு இருக்கு, ஆனா அதுக்கு மேல போகாது.